முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுக இணைஞ்ச அப்புறம் முதல் தடவையா அவருடைய சொந்த மாவட்டமான தேனி மாவட்டத்தில் நடந்த திமுக நிர்வாகிகள் சந்திப்புல கலந்துகிட்டு பேசியிருக்காரு. அதுல முக்கியமா தான் செஞ்ச பெரிய தப்பே தர்ம யுத்தம் தான் அப்படின்னு பேசியிருக்காரு. சின்னம்மா அவர்கள் பழனிசாமி அவர்களை அம்மா காலமானதுக்கு பின்னாலே என்னை முதலமைச்சராக நியமித்தார்கள். அதற்கு பின்னாலே 3 மாதம் கழித்து பழனிசாமி அவர்களை நியமித்தார்கள். வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு, தலைவர் அம்மா இறந்ததுக்குனால தர்ம யுத்தத்தை ஆரம்பித்தேன். அந்த தர்ம யுத்தத்தில் பழனிசாமி சின்னம்மா அவர்களால் முதலமைச்சராக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம், முதலில் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது நாங்கள் தான். அடுத்ததுக்கு பின்னால் பழனிசாமி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது என்னிடமும் நம்முடைய டிடிவி சார் அவர்களிடமும் இருவரும் சேர்ந்தால் அவர் மந்திரியிலிருந்து சபையிலிருந்து தூக்கி எறியப்படுவார். அந்த சூழ்நிலை இருந்தது. அதற்கு முன்னால் என்னை சந்தித்து கழகம் பிளவுபட்டு இருக்கின்றது, நீங்கள் நினைத்தால் ஒன்றுபடுத்தலாம் என்று சொன்னதின் அடிப்படையில் நான் அதற்கு ஒத்துக்கொண்டு காரணத்தினால் என்னிடம் வந்து பல்வேறு பழனிசாமிக்கு ஆதரிக்காதீர்கள், அவரை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அதை நான் ஏற்கவில்லை. ஏற்காமல் பழனிசாமிக்கு அந்த நிலையில் நான் ஆதரவு தந்ததனால் தான் அவர் 4.5 ஆண்டு காலம் பதவியில் இருக்க வேண்டிய ஒரு சூழல், முதலமைச்சராக இருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது.